திருநெல்வேலி பேட்டையில் இருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாப்பிச்சு. இன்னைக்கு நான் எதை பற்றி நான் வீடியோ போட போகிறேன்னா, நம்ம மனித உடல் உறுப்புகளில் ஆண்டவன் படைத்ததுனால அதில் எவ்வளோ அதிசயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு வண்டியில் நமக்கு டயரு எத்தனை வருஷம் ஓட்டுறோமோ அது தேய்மானம் ஆகுது. ஆனால் நம்ம காலில் இருக்கிற பாதத்தை பாருங்கள், நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பாதம் தேய்மானம் ஏற்பட மாட்டேங்குது. இது ஒரு அதிசயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பம்பு செட்டில் தண்ணி பாருங்கள், நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பம்பிங் ஆகி வெளியே வரும். ஆனால் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த காப்பீட்டு அளவு பம்பிங் பாருங்கள், வாழ்நாள் ஃபுல்லாக, அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த பம்பிங் அப்படியே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக நீர்த்துவம் ஒரு 75% இருக்குது. அந்த நீர்த்துவம் நமக்கு உடம்புல ரோமக்கண் வழியாக உடம்புல லட்சக்கணக்கான ரோம கண்கள் இருக்குது. அது வழியாக கூட நமக்கு கசிய மாட்டேங்குது. அந்த நீர் வெளியே வர மாட்டேங்குது. இது ஒரு அதிசயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு பேட்டரி போட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போட முடியும். அது ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பேட்டரி சார்ஜில் நிற்கும். நம்ம உடம்புல பாருங்கள், ஒரு சம அளவில் பேட்டரி சார்ஜ் இல்லாமலே அந்த நிலைகள் சமநிலையாக நிற்கிறது. இது ஒரு அதிசயம். இதேமாரி நம்ம கேமரா எவ்வளோ விலை உயர்ந்த கேமராவில் நம்ம என்னெல்லாமோ படம் எடுக்கிறோம், அதை கிளியர் பிக்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கண்களில் பார்த்தீங்கன்னா எந்த வித காட்சிகளை பார்த்தாலும் நமக்கு அது பதிவாயிருது. இது ஒரு அதிசயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு உடலில் சமநிலையாக நிற்கிறதுக்கு அதாவது ஒரு கட்டடத்தை தாங்குன்னா ஒரு முட்டு கொடுத்தா நிற்கும். அதே மாதிரி நம்ம உடம்பை தாங்குறதுக்கு பாருங்கள், ஆண்டவன் படைப்பில் உடம்பு எலும்புகளை சமநிலையாக நிற்கவோ நடக்கவோ வைக்கிறதுக்கு உண்டான ஆண்டவன் அந்த படைப்பில் கொடுத்துருக்கான். இதை யோசிச்சு பாருங்கள்.